வெல்கம் டு சவுண்டர்ஸ் கிச்சன். சுவையா சமைக்கிறோம், செமையா சாப்பிடுறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஆரஞ்சு தோல் சட்னி, ஆரஞ்சு பீல் சட்னி. நம்ம ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு தூக்கி போடக்கூடிய அந்த ஆரஞ்சு தோலை வச்சு துவர்ப்பா காரமா ஒரு சுவையான சட்னி. இது உங்களுக்கு தோசைக்கு இட்லிக்கு நல்ல காம்பினேஷன். வாங்க ரெசிபி எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல கிளீன் பண்ணி வச்சிருக்கிற ஆரஞ்சு தோல் சேர்த்துக்கங்க. ஆரஞ்சு தோலோட உள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை வெள்ளையா இருக்கக்கூடிய நூல் மாதிரி பகுதிய கத்தியை வச்சு சுரண்டு எடுத்துக்குங்க. இப்ப ஆரஞ்சு தோல் சேர்த்ததுக்கு அப்புறம் ஃப்ளேமை மீடியம்ல வச்சு இதை நல்லா எண்ணெயில இப்படி வதக்கி எடுங்க. இப்ப ஆரஞ்சு தோல் நல்லா வதங்கிருச்சு. இதுல கடாயில இருந்து ஆரஞ்சு தோலை மட்டும் தனியா ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சமா கடலை பருப்பு சேர்த்துக்குங்க, வெள்ளை உளுத்த பருப்பு சேர்த்துக்குங்க, காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயில வதக்கி விடுங்க. இப்போ இதுல வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. இப்போ எல்லா இன்கிரீடியன்ஸும் நல்லா எண்ணெயில வதங்கிருச்சு. கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல புளி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு இதை கொஞ்சமா எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. துருவிய தேங்காய் இதுல சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப மிக்ஸி ஜார்ல எல்லா இன்கிரீடியன்ஸையும் மாத்தியாச்சு. அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காய்ந்த மிளகாயும் புளியும் நான் தனியா எடுத்து வச்சுட்டேன். நம்ம கடைசியில காரம் புளிப்பு பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். இப்ப சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இத அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப கடைசியா தாளிப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் காயட்டும். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கங்க. கொஞ்சம் அதுல கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் கருவேப்பிலை, இப்ப தாளிப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்கிற சட்னியில சேர்த்துக்கலாம். சுவையான ஆரஞ்சு தோல் சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.